வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சுவையான, ஹெல்தியான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த கிளாஸோட அளவு ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். ஸோ 3/4 டம்ளர்ல நான் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு. அத வந்து நல்லா கழுவிட்டு, நம்ம வந்து குக்கர்ல போட்டுக்கலாம். குக்கர்ல போட்டுட்டு, ஆ ஒரு ஒரு துளி கட்டி பெருங்காயம், ப்ளஸ் அதுக்கு ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதை நம்ம அந்த ஒயிட் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியையும் குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃபாக போட்டு ஆட் பண்ணால் தான் அப்போ நம்ம மசிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு குக்கர் விசில் போட்டு 2 விசில், கரெக்டாக 2 விசில் தான் வைப்பேன். ஸோ அதை வச்சாச்சு. இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை வந்து அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதில் ஒரு 15 வெங்காயம் கிட்ட எடுத்திருக்கேன்னா அதில் ஒரு 4 வெங்காயம் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இதுலேருந்து எடுத்தாச்சு. ஸோ மீதி உள்ளதை கட் பண்ணி வச்சுட்டோம். அப்புறம் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்திருக்கோம். ஒரு 4 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தேங்காவாக துருவி அதை ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு அதில் அந்த 4-5 சின்ன வெங்காயம் வச்சு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து அதை தனியாக வச்சிடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. குறைன்னு அரைச்சா போதும். நம்மளோட பருப்பு வந்து வெந்துருச்சு. இப்போது அந்த தக்காளியோடு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கறது அதில் போட்டுடலாம். முருங்கைக்கீரை வந்து இந்த அளவுக்கு நான் 3 கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். எடுத்து உருவி வச்சு அது நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை சாம்பாருக்கு வந்து எப்போவுமே ஒரு 2 துண்டு மாங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து மாங்காய் இல்லை. முத நாள் நான் யூஸ் பண்ணிட்டேன். மாங்காய் கொட்டை தான் இருந்தது. அந்த மாங்காய் கொட்டை சுற்றி ஒரு சின்ன சதை இருந்தது, அதை வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு துண்டு மாங்காய், அந்த இருந்த மாங்காய், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுது இருக்குல்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது இப்போ நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதை நல்லா கரைச்சி அதையும் வந்து வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப புளிக்கும் அப்படின்னு இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சொட்டு புளி வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு, அதாவது நான் ப்ரெஷர் குக் பண்ணல, மறுபடியும் விசில் வைக்கலை, ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 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 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். மாங்காய் வந்து பாதி வெந்தோன்னே நம்ம வந்து இந்த தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். கீரை வந்து ரொம்ப சட்டுன்னு வெந்துடும், முருங்கைக்கீரை. தாளிப்புக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், இது எல்லாத்தையும் தாளித்து அதை வந்து நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு. ஸோ இதில் கொட்டிடலாம். தாளித்ததை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்து மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். முருங்கைக்கீரை வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ ஒரு 2 கொதி வந்தால் போதும். மூடி வச்சு ஒரு 2 கொதி வந்தால் போதும். நான் வந்து விசில் போடலை. பருப்பு வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான் 2 விசில் போட்டேன். இப்போ வந்து விசில் போடலை. ஜஸ்ட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதி வச்சு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சாச்சு.
யூஷுவலி கீரை சாம்பார் வைக்கிறப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றி ஒரு வாழைக்காய் ஃப்ரை ஒன்று பண்ணுவோம் நம்ம வீட்டில். அந்த காம்போ தான் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வாழைக்காய் நாள் கண்டினியூஸாக 2 நாள் வாழைக்காய் இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து நாங்கள் வாழைக்காய் வறுக்கலை, வெங்காய பக்கோடா பண்ணோம். ஸோ வெங்காய பக்கோடாவோட ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன். ஜஸ்ட்டு இது வந்து வெங்காய பக்கோடா பண்ணியாச்சு. ஸோ பண்ணி சாம்பார் சாதம் வெங்காய பக்கோடா வச்சு திவ்யமாக சாப்பிட்டாச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் நம்ம 2 நாள் சேர்த்துக்கலாம். அதில் நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்